ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே நான் 1.5 கிலோவுக்கு மட்டனுக்கு தான் ரெசிபி சொல்ல போகிறேன். தட் இஸ் ஒரு 3 பவுண்ட்ஸ் அளவுக்கு மட்டன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. அது ஹீட்டாக நல்லா சூடானதுக்கப்புறமா குமின் சீட்ஸு ஒரு 3 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் ஃபெனல் சீட்ஸு ஒரு 4.5 டீஸ்பூன் எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் லைட்டாக சாட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் க்ளவுஸ் வந்து ஒரு 10 to 14 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பாப்பி சீட்ஸு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் வந்து ஒரு 6 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக சின்னமன் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் சின்னமன் பீஸ், அப்புறம் ட்ரை ரெட் சில்லி ஒரு 10 to 15 உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் சீட்ஸ் ஒரு 6 டீஸ்பூன்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்னமன் ஸ்டிக் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. பேர்ன் பண்ண விட்டுறாதீங்க. அந்த ஸ்பைஸை நல்லா அந்த அரோமா வரணும், அது வரைக்கும் நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க லோ ஃப்ளேமில். சாட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைங்க. அந்த ஹீட் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல்டவுன் பண்ணதுக்கு வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் திருப்பி ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸை ஒரு 3 to 4 ஆனியன்ஸு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா ஒரு டொமேட்டோ ஒரு 6 டொமேட்டோ கிட்டக்க ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஜிஞ்சர் கார்லிக் பீஸாகவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே பேஸ்ட்டாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஹீட்டாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சாட் பண்ணுங்கள். அந்த ரா ஸ்மெல் ஆஃப் ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா முஷி ஆனதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக கூல் டவுன் பண்ணிவிட்டு இந்த மிக்சரையும் அந்த மசாலா ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பியூரி மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு இன்ஸ்டன்ட் பாட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாட் மோடில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறமா நான் அந்த வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச மட்டன் பீசஸை நான் ஆட் பண்ணுறேன். அது நல்லா சாட் பண்ணி விடுங்க. ஆயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா சாட் பண்ணி விடுங்க. சாட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறீங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் ஃபுல் பீசஸ் எல்லாமே அந்த மஞ்சத்தூளில் கவர் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாட் மோட்லேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக குக் ஆகி அந்த மட்டன்லேருந்து அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் ஊஸ் அவுட் ஆகி வரும். அது ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேண்டிய அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் பாட் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாட் மோடை கேன்சல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மீட் மோடில் 25 to 35 மினிட்ஸுக்கு வச்சு ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப டெண்டராக இருந்தால் கொஞ்சம் 25 மினிட்ஸே போதும். எனக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி ஹார்டாக இருந்துச்சு, அதனால் நான் மீட் மோடில் 35 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக் அந்த நேச்சுரல் ரிலீஸில் ப்ரெஷர் இறங்கட்டும். நீங்கள் குயிக் ரிலீஸ் பண்ணாதீங்க.
ஃபுல்லாக நேச்சுரல் ரிலீஸில் ப்ரெஷர் இறங்கிருச்சு. நான் இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் சூப்பராக மட்டன் குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பீசஸ்லாம் நல்லா டெண்டராக சூப்பராக அந்த போன்லேருந்து நல்லா உதிரி உதிரியாக வருது. அந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஷார்ட் மோட்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், கேன்சல் பண்ணிட்டீங்க எல்லாமே. இப்போ ஒரு 1/2 கப் டு 1 கப்பு கோகோனட் மில்க்கு, ஃப்ரெஷ்ஷாக ஸ்குவீஸ் பண்ண கோகோனட் மில்க்கும் நீங்கள் எடுக்கலாம். இல்லாட்டி கேனில் இருக்கும் இல்லையா, அந்த கோகோனட் மில்க்கையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப் ஆஃப் கோகோனட் மில்க் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க கிரேவியோட. அவ்வளோதாங்க, அந்த சூட்லேயே அந்த கோகோனட் மில்க்கு எல்லாமே குக் ஆகிடும். இங்கே கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு 1 பாட்லேயே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?